நல்லவர், அவர் நல்லவர். அல்லேலூயா. நமக்கு நன்மைகளை பல நம் வாழ்க்கையிலே செய்ய வல்லவர். அதனால் இன்ற நாள் அதிகாலையில் 2:30 மணி போல் ஆண்ட சமூகத்தில் எழுந்து உக்காந்தேன். என் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கைன்னு ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் சொல்லி அனுப்பின வார்த்தை, அல்லேலூயா, மகிமையும் துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த 6ஆம் மாதம் 1 தேதி அதிகாலையில் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்னிடத்தில் தேவன் தந்து திருச்சபைக்கு அறிவிக்க என்னை பலப்படுத்தின கிறிஸ்துவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நமக்கெல்லாம் தெரிந்த வசனம், நம் வாழ்க்கையில் அடிக்கடி நாம் அதை அறிக்கை செய்திருப்போம். பரிச்சயமான ஒரு திருவசனம் நம்பிக்கையை குறித்து. அல்லேலூயா. நீதிமொழிகள் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாக முடிவு உண்டு. நான் நம்புகிற எந்த விஷயமாகட்டும், எந்த காரியமாகட்டும், எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. மேய்ப்பராம் இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றி நடக்கிறதான மந்தைகளுக்கு அவர் தாழ்ச்சி அடையாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அந்த மந்தைகள் மேய்ப்பன் மேல் வைத்த நம்பிக்கை. அல்லேலூயா. நம்பினபடினாலே, மேய்ப்பனுக்கு பின்பாக மந்தைகள் வருவதினாலே நல் மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து நம்மை தாழ்ச்சி அடையாமல் நடத்துவார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதங்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் எடுப்போம் என்றால், நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் எப்படி இருக்கணுமா? நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நீதியின் பலிகளை செலுத்துகிறவர்கள் தேவன் மேல் ஒரு நம்பிக்கையின் தீர்மானத்தை இதயத்தில் வைப்பார்கள். அந்த நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவர்களே, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு முன்பாக பேசுகிறவர்களே, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. நல்வார்த்தைகளை, விசுவாச அறிக்கைகளை தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்து அது தேவனிடத்தில் பேசும் பொழுது அந்த வார்த்தையை பரலோக தேவன் கேட்டு அது செவி கொடுக்கிற தேவன் உன் வார்த்தைகளை அங்கீகரித்து அதை நிறைவேற்ற நாட்களை குறித்து இருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் வேதம் சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. அல்லேலூயா. இஸ்ரேல் மக்களுக்கு முடிவில்லாத ஒரு உபாதையில் இருந்தார்கள். அவர்கள் பெருமூச்சின் சத்தத்தை பரலோக தேவன் கேட்டார். அதற்கு முடிவு எழுதும்படியாக மோசே என்ற இரட்சகனை அங்கே அனுப்பின தேவன். அல்லேலூயா. இந்த அடிமையின் வாழ்க்கையில் இருந்து தேவன் விடுபட்டு அவருடைய நம்பிக்கையின் விடுதலை, கர்த்தர் விடுதலை பயணம் என்று அவர் வாழ்க்கையை தேவன் உருவாக்கினார். அல்லேலூயா. சங்கீதங்கள் புத்தகம், அன்பு பிள்ளைகள், 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு நாம் வருவோம் என்றால், எளியவன் என்றென்றைக்கும்
மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையிலே சிறுமைப்பட்ட சம்பவங்கள் இருக்கலாம், சிறுமைப்பட்ட நேரங்கள் இருக்கலாம், சிறுமைப்பட வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கலாம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் நம் நம்பிக்கையின் தேவன் அந்த சிறுமையின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி நாம் வைத்த நம்பிக்கை எதுவோ அந்த பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஏன் என்றால் நாகூம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக கர்த்தர், அல்லேலூயா சொல்லுவோமா? மீண்டும் சொல்லுவோமா? கர்த்தர், கர்த்தர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நல்லவர்கள் யாருக்கும் தீமை செய்ய மாட்டார்கள். மிகவும் நல்லவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம் வாழ்க்கையிலே நமக்கு நல்லதை செய்யும்படியாகத்தான் பரோக மகிமையெல்லாம் துறந்து நமக்காக வந்தவர். நமக்கு தீமை, இருள், கோணலான எல்லாவற்றையும் சீர்படுத்தி நமக்கு நன்மைகளை வழங்கத்தான் பரோக தேவன் நமக்காக இறங்கி வந்தார். அல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை எல்லாரையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் மேல் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுது, நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. பரலோக தேவனுக்கு முன்பாக நாம் முழங்கால் படிட்டு நின்று அமர்ந்து எந்த சூழ்நிலையில் நாம் தேவ சமூகத்தில் நாம் அவர் கண்களுக்கு முன்பாக நாம் காணப்படும் பொழுது, அல்லேலூயா, அந்த தேவ சமூகம் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. அதுதான் நீதியின் பலி. அந்த நீதியின் பலி செலுத்தி கர்த்தர் மேலே எப்படி இருக்கணுமா? நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரே அரணான கோட்டையாக இருக்கிறவர். தம்மை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களெல்லாம் அறிந்த தேவன் அவர். அல்லேலூயா. அதனால்தான் சொல்லுது, வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே உன் பாடுகளுக்கு, உபத்திரவங்களுக்கு, சோதனைகளுக்கு, பலவீனங்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், முடிவு உண்டு. அல்லேலூயா. ஆனால் சொல்றார் தேவன், உன் நம்பிக்கை வீண் போகாது. எதையோ தொடங்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் முடியாமல் தடையாக இருக்கும். கர்த்தர் சொல்றார், தடைகளை கர்த்தர் உடைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் தாவீது சொல்வதை பார்க்கலாம். நமக்கெல்லாம் தெரிந்த வசனங்களை வாசித்து கொண்டு வருகிறேன். சங்கீதம் 22ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம் என்றால், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே, பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நம் வாழ்க்கையில் நமக்கு சில வெட்கப்படுகிற சூழ்நிலைகள் வரும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், உன் வெட்கத்துக்கு பதிலாக, அல்லேலூயா, ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உன் முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. இருளடைந்த பாதைகளை வெளிச்சமாக்கத்தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், ஆண்டவரே என் விளக்கை ஏற்றுவீர்.
அல்லேலூயா. இருளடைந்த ஒரு எதிர்காலத்தை மாற்ற அது எப்பொழுதும் மாறும் என்று நாம் எதிர்நோக்கி காத்திருப்போம். நாம் எந்த காரியத்தில் காட்டிலும் நாம் எதிர்நோக்கி காத்திருந்த காலங்கள் இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், அதற்கு ஒரு முடிவு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை, ஒவ்வொருத்தரும் கர்த்தர் இந்த நாளிலே பேசுகிறார். உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் ஜபங்கள் வீண் போகாது, உன் உபவாசம் வீண் போகாது. அல்லேலூயா. உன் விசுவாச அறிக்கைகள் ஒருபோதும் வீண் போகவே போகாது. அல்லேலூயா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நல்லவர், அரணான கோட்டை அவரே, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு எவ்வளவுதான் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும் அந்த பாதையில் இயேசுவை நாம் நிறுத்தி பார்ப்போம் என்றால், கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அவரை நாம் நிறுத்தி பார்ப்போம் என்றால் மேய்ப்பர் அவர்தானே. அல்லேலூயா. அக்கம் பக்கம் பார்க்காம ஆடுகள் அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்குமா. கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதே போல ஆடுகளின் சத்தத்தை மேய்ப்பன் கூர்ந்து கவனிப்பாராம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அந்த ஆடுகளின் பாஷைகளை யாருக்கும் தெரியாது, மேய்ப்பனுக்கு மாத்திரம்தான் தெரியுமா. இந்த பசியால் இந்த ஆட்டுக்குட்டி கத்துகிறதா, இல்லை வேதனையாலே வலியினாலே கத்துகிறதா என்று அறிந்தவராய் அவர் அந்த ஆட்டுக்குட்டியை, சோர்ந்து போன ஆட்டுக்குட்டியை தூக்கி தோள்களை சுமந்து கொண்டு போவாராம். அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையிலே துவண்டு போகிற நேரத்தில் அவர் மார்பிலே நாம் சார்ந்து கொள்கிற அனுபவத்தை உருவாக்கி கொள்ளும் பொழுது உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஒரு ராஜாவின் சரித்திரத்தை சுருக்கமாக இங்கே பார்க்கலாம். தாவீது சொல்கிறார், 71ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் வரும்பொழுது, இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உம்முடைய வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவான வரைக்கும் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடாதிருப்பீராக. அல்லேலூயா. என்ன சொல்கிறாரு? இப்பொழுதும் தேவனே, ஒரு நடு பிரயாத்தில் ஒரு 35-40 வயசில் ஆண்டர்கிட்ட வேண்டாரு. இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தை நான் அறிவிக்கும் அளவும். அல்லேலூயா. காலத்தை நிர்ணயிக்கிறார் பார் தாவீது, ஆயுசின் நாட்களை. அல்லேலூயா. ஆயுசு காலத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறார். என்ன, எந்த வயசு வரைக்குமா? முதிர் வயதும் நரை மயிர்முள்ளவனாக்கும் வரைக்கும் என்னை கைவிடீராக. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை பேசுது பாருங்க. முதிர் வயது ஆயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல, நரைமுடியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது வரைக்கும் உன்னுடைய மகத்துவத்தை, உன்னுடைய வல்லமையை அறிவிக்கிற பலத்தை எனக்கு தாரும் என்று தாவீது கேட்ட பிரகாரமாய் அவன் முதிர் வயது வரைக்கும் கர்த்தர் நடத்தினார். நரைமுடி உருவாகி அவன் கிழவனாய் தளர்ந்து போகிற வரைக்கும் அந்த வார்த்தை அவனை நடத்தி கொண்டே போனது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நாம் எவ்வளவுக்கு நம்பிக்கையினாலே தான் நாம் அறிக்கை செய்கிறோம். அல்லேலூயா. இப்படியெல்லாம் தேவரீ என்னோடு பேசினீரே என்று நாம் சொல்லும் பொழுது அங்கே தேவன் நமக்கு அந்த காரியங்களை நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி கொண்டே போகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் நம்பிக்கையின் தேவன். 2 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன்
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பேரில் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. அல்லேலூயா சொல்லுமா. ஆவியானவர் எசேக்கியாவை, யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவை குறித்து பேசுகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் எசேக்கியா ராஜா நீதியின் பலிகளை செலுத்தினான். அவன் தேசத்தில் இருந்த வேண்டப்படாத வணக்கங்களை, சிலை வணக்கங்களை, மேடைகளை எல்லாவற்றையும் சுத்திகரித்து இடித்து அழித்து ஒன்றுமில்லாமல் தேவனுக்கு என் உகந்த பலிகளை செலுத்த வேண்டும் என்று தன்னை தேவனுக்கு முன்பாக நிறுத்தின எசேக்கியாவை அந்த நம்பிக்கை தான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களெல்லாம் எடுத்து போட்டது. அல்லேலூயா. தேவன் மேல் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தா, நான் நம்புகிற தேவன் பரிசுத்தர் அவர். அல்லேலூயா. சங்கீதம் நம்ம வாசித்தல 22 3ஆம் வசனத்தில் 22 வாசிங்க. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவனே நீ பரிசுத்தர். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. எசேக்கியா அவர் பரிசுத்தர். என் தேசத்தில் பரிசுத்த குறைச்சலாகிய காரியங்கள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என் வாழ்க்கையிலே பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கும் காரியங்கள் இருக்கக்கூடாது. கவனிங்கள். இதெல்லாம் பாருங்கள், அந்த வார்த்தைகளை கவனிங்கள். கர்த்தர் நாம் மையப்படட்டும். இருக்கக்கூடாது என்று எல்லாவற்றையும் சுத்திகரித்தானாம். அதுதான் நீதின் பலிகள். நீதின் பலிகளை செலுத்தி அவர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். எசேக்கியா ராஜா எப்படி நம்பிக்கை வைத்தான் என்றால், அதற்கு முன்பாக தன்னை சுத்திகரித்து கொண்டான், தன் தேசத்தை சுத்தப்படுத்தினான், நீதியின் பலிகளை தேவனுக்கு முன்பாக வைத்தான். நான் ஆராதிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளில் வாசமாய் இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவராம்? பரிசுத்தர். அல்லேலூயா. அப்போது நம்ம நம்பிக்கை பரிசுத்தர் மேல் வைக்கிறபடினாலே நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. பாருங்கள் அன்பான இந்த நம்ம வாசித்த அந்த வசனத்தின் நிமித்தமாக அதே 2 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 29 30 வாசிப்போம். ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரக்க சத்தமாய் அசிரிய ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள். அவர் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசிரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை, அல்லேலூயா, யாரை நம்ப பண்ணுவானா? கர்த்தரை நம்ப பண்ணுவான். யார் சொல்கிறது? அசிரியா ராஜாவுடைய சனகரிப் ராஜாவுடைய சேனாதிபதியாகிய ரப்சாக்கே, அசிரியா தேசத்திலிருந்து புறப்பட்ட சனகரிப் என்ற ராஜாவினுடைய ஒரு சேனாதிபதியை யூத தேசத்துக்கு அனுப்புகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர்கள் நம்பிக்கையெல்லாம் மற்று போகும்படியாக ஒரு பயமுறுத்தலான ஒரு வார்த்தைகளை அவர்கள் முன்பாக அந்த சேனாதிபதி வைக்கிறான். யூத பாஷையில் பேசுகிறான். அங்கே மக்கள் எல்லாம் கூடி நின்றுட்டு இருக்கிறாங்க. அங்கே சொல்கிறான், உங்கள் ராஜா வந்து இந்த தேசம் வந்து எங்கள் ராஜா சனகரிப்பு நிமித்தமாக ஒப்பு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நீங்கள் தப்பவே முடியாது. ஒரு திகிலையும் ஒரு பயத்தையும் அந்த தேசத்தின் மக்களிலே விதைக்கிறான்.
அல்லேலூயா. பாருங்க அன்பான தேவனே, தொடர்ந்து வாசிக்கலாம். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசிரியா ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னுடனே ராசியாகி காணிக்கையோடு என்னிடத்தில் வாருங்கள். நான் வந்து உங்களை உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தானியம், திராட்சை தோட்டமுள்ள தேசமும், அப்பமும் திராட்சை ரசம் உள்ள தேசமும், ஒலிமை எண்ணெயும் தேனுமுள்ள தேசமும் ஆகிய சீமைக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியும் தன் தன் அத்திமரத்தின் கனியும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள். விதமாய் நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று. அல்லேலூயா. துர்ஆலோசனை. அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாதபடி ஒரு துர்ஆலோசனை யூதா தேசத்தில் அசிரியா ராஜாவின் சேனாதிபதியாகிய ரப்சாக்கே என்பவன் மூலியமாக வந்து பரப்புகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் பரப்புவதை அன்பான தேவனுடைய பிள்ளையிலே 2 புத்தகம் 32ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 2 புத்தகம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் இன்னும் சுருக்கமாக இருக்கும். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்ச பயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அல்லேலூயா. ஜனங்கள் நம்பிக்கை வைக்கும்படியாக அந்த ராஜா, யூதாவின் ராஜா எசேக்கியா சொல்லுகிறதை நாம் படித்தோம். வாழ்க்கையிலே நமக்கு 2 ஆலோசனைகள் வரும். துர்ஆலோசனை ஒன்று வரும். தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிற நல்ல ஆலோசனைகள் வரும். அல்லேலூயா. ஏன் நாம் நம்பிக்கை எதன் மேல் வைக்கிறோமோ அதன்படித்தான் நம் எதிர்காலம் அமையும். அல்லேலூயா. நம் துர்ஆலோசனையாக நாம் எதையோ நம்பி கொண்டிருப்போம், எதையோ எதிர்பார்த்து கொண்டிருப்போம். எப்போது நடக்கும் என்ற ஒரு எண்ணம் நம் உள்ளத்தில் இருக்கும். ஆனால் துர்ஆலோசனை அது நடக்காது, அது கூடாது, இது நடக்குமா, நமக்கும் இந்த விஷயம் நிறைவேறுமா என்ற சில சந்தேக எண்ணங்கள் விசுவாச மக்கள் உள்ளத்தில் துர்ச்செய்தியை பரப்புவது போல ஒரு எண்ணங்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாகவே முடிவுண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் எசேக்கியா ராஜா அதே ஜனத்திற்கு அவர்கள் சிந்தையை மாற்றின அந்த அசிரியா ராஜாவுடைய துர்ச்செய்தியை எசேக்கியா ராஜாவாகிய யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன நல்வார்த்தைகளை அவர்கள் கேட்டார்கள். அல்லேலூயா. தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, அவனோடு இருக்கிற மாம்ச புயம், அதாவது வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் மாம்ச சிந்தை. அல்லேலூயா. ஆவியின் சிந்தை. நாம் ஆவின் சிந்தையில் இருப்போம் என்றால் நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது.
திகிலடைந்து பயமடைந்து வாழ்வோம் என்றால் அது துர்ச்செய்தினால் வருகிற சம்பவம். ஏனென்றால் தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். யார் நம்பலை, யார் நம்புகிறார்கள்? நம்பாத காரியத்திற்கு அவர்கள் கேட்ட துர்ச்செய்தியை நம்புகிறார்களா? நம்புகிற அவர்கள் வாழ்க்கையில் நல்ல செய்திகளை அவர்கள் நம்புகிறார்களா என்று தேவன் பரலோகத்திலிருந்து கவனிக்கிறார். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையாக அவனோடு இருக்கிறது, நான் 8ஆம் வசனத்துக்கு வரேன், அவனோடு இருக்கிறது மாம்சபயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். அப்போனா என்ன பார்த்தோம்? அந்த அந்த அசிரியா ராஜாவுடைய சேனாதிபதி ரப்சாக்கே என்பவன் துர்ச்செய்தியை சொல்லி எங்களை தப்புவிக்க உங்கள் தேசம் தப்பவே முடியாது, உங்கள் தேசங்கள் எங்கள் ராஜாவுக்கு அடிமைப்படும். அல்லேலூயா. நாங்கள் பல தேசங்களை ஜெயித்தவர்கள், உங்கள் தேசம் எங்கள் ராஜாவுக்கு முன்பாக எம்மாத்திரம், எங்கள் ராஜா சேனையோடு வருவார், உங்கள் தேசத்தை அடிமைப்படுத்துவார் என்று அவன் துர்ச்செய்தியை பரப்பி பரப்பி மக்கள் எல்லாம் திகில் அடைந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. திகில் தான் நம் வாழ்க்கையில், நம்முடைய நம்பிக்கைக்கு வாழ்க்கையில் தடையாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆனால் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா வந்து, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், அவர்களை பார்க்க நம் தேவன் பெரியவர், சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. ஒரு சமயம் அசுத்த ஆவியும் ஆலோசனை கொடுக்கும், ஒரு சமயம் பரிசுத்த ஆவியும் இடைப்படுவார். அல்லேலூயா. அசுத்த ஆவி நம்ம விழத்தள்ள பார்க்கும், பரிசுத்த ஆவியை நம்ம தூக்கி நிறுத்த பார்ப்பார். அல்லேலூயா. நம் நம்பிக்கையில் நமக்கு பலனை கொடுக்கும்படியாக அவர் துணையாக இருப்பார், அவர் ஆலோசனை கொடுப்பார். அவர் கொடுக்குற ஆலோசனை நாம் ஆமென் என்று ஏற்றுக்கொள்வோம் என்றால் நிச்சயமாக பரலோக தேவன் அதை கவனித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டு இந்த காலையில் சொல்ல, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. பாருங்கள், தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள், அதில் திகில் அடைந்தார்கள். அந்த சனகரிப்பு ராஜாவுடைய சேனாதிபதி ரப்சாக்கே ராஜாவின் கட்டளையினாலே யூதாவின் தேசத்தில் வந்து பயம் காட்டுகிற மாதிரி துர்ச்செய்திகளை, அது நம்ம வாழ்க்கையில் தான் அதை எடுத்துக்கணும், புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் திகிலையும் பயத்தையும் கொடுப்பது துர்ச்செய்தி காரியங்கள். அல்லேலூயா. நம்ம இனம் புரிந்து கொள்ளத்தான் நமக்கு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்துக்கிறார். அதை சார்ந்து இருக்கும் பொழுது தான் நமக்கு நம்பிக்கை தேவன் மேல் சார்ந்து கொள்கிற ஒரு அனுபவம் இருக்கும். எந்த காரியமாகட்டும், காரியங்கள் சிறிது பெரிதென்று அல்ல, எல்லாமே தேவனுக்கு லேசான காரியம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் சின்ன காரியம் இருக்கும், சின்ன புண்ணு வந்துடும், கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் பெரிய பயத்தை காட்டிடும். துராலோசனை எப்படி இருக்கும்? ஓ, புண்ணு வந்துடுச்சு, இது என்ன புண்ணு? ஆறாத ரணம். எத்தனை பேர் வந்துருக்குது அப்படி? ரப்சாக்கே மாரி அசிரிய ராஜாக்களை போல பல துராலோசனை சின்ன விஷயத்தை கூட பெருசாக காட்டி நாம் சோர்ந்து போய் திகிலடைந்து நம்பிக்கையற்று வாழ்ந்திருப்போம். அங்கே தேவன் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. ஆவியான இது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இது ஒன்றுமே இல்லை, சாதாரண விஷயம் இது. அல்லேலூயா. அது நல்லா ஆகிடும்னு ஆவியான சொல்லுவார் பாரு, அதை பிடிச்சிக்கணும் உடனே. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதன் மேல் நம்பிக்கை வைத்தார்கள் அவர்கள். ஒரு பக்கம் அசிரிய ராஜா துர்ச்செய்தியை பரப்புறான், ஜனங்கள்லாம் பயந்துட்டாங்க, நம்பிக்கையெல்லாம் இழந்துட்டாங்க. ஓ, நம்ம அடிமை ஆயிட்டோம். ஒரு பக்கம் யூதாவின் ராஜா எசேக்கியா வராரு,
வந்து நல் வார்த்தைகளை, திடப்படுத்துகிற வார்த்தைகளை, தேற்றுகிற வார்த்தைகளை அந்த ஜனத்திற்கு முன்பாக அள்ளி வீசுகிறாரு. ஜனங்கள் அதை கேட்ச் பச்சுறாங்க. அல்லேலூயா, பிடிச்சிக்கினாங்க பாருங்க. அப்படியே நம்பிக்கை வைத்தார்கள். தேவன் பார்த்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய மகனே 20ஆம் வசனம் அந்த அதிகாரத்தில் நிறைய வேண்டாம், சுருக்கமாக வந்துடுறேன். இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து, அல்லேலூயா, எங்கே அபயமிட்டாங்களா? வானத்தை நோக்கி அபயமிட்டார்களாம். நானே ஒரு வசனம் ஞாபகம், இந்த வார்த்தை வாசிக்கும்போது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்து ரத்தம் செய்யும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவரே நமக்கு துதிகரண மகிமை உண்டாகட்டும். இயேசு ராஜா, ஆமேன் ஆமேன். வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ரத்தம் செய்யும். நீதிமொழி, அதே நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக இவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். யார் யார்? எசேக்கியா ராஜாவும் தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவும். ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசிரியருடைய ராஜாவின் பாளையத்துள்ள சகல பராக்கிரமசாலிகளையும், தலைவரையும், சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய ஏராளமான கூட்டம், பராக்கிரமசாலிகள், சேனாதிபதிகள், படைகள், போர்கள் எல்லாமே பார்த்த அந்த பெரிய சேனைக்கு முன்பாக எசேக்கியாவும் அந்த தேசத்து மக்களும் நடுங்கினார்கள். அல்லேலூயா. எங்கே போனாங்க அவங்க? ஆண்டவர் சமூகத்துக்கு போனார்கள். அல்லேலூயா. அந்த சமூகத்துக்கு போன உடனே தான் எசேக்கியாவுக்கு பலன் கிடைத்தது. தன் மக்களை தேற்றும்படியாக நல்ல ஆலோசனைகளை அவன் வழங்கினான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. திகிலடைந்து போன எசேக்கியா கூட ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு தன் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பிரார்த்திக்கிறோம், என் ஜனத்தையும் என்னையும் என்ன பண்ணுங்க, காப்பாற்றுங்கன்னு சொன்ன தேவனுடைய ஆவியானவர் எசேக்கியா மேலே விழுகிறாரு. போய் தன் தேசத்தின் மக்களுக்கு நல்ல செய்திகளை, திடனான வார்த்தைகளை அவன் பிரசங்கிக்கிறான். அந்த வார்த்தைகள் ஆவியானவர்கள் கொடுக்கப்பட்டபடினாலே அந்த ஜனங்கள் எல்லாம் எசேக்கியாவின் வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். அல்லேலூயா. அவர் உள்ளத்தில் ஏற்பட்ட பயம், திகில் எல்லாமே போயிடுச்சு. என் ராஜாவாகிய எசேக்கியா எங்கள் தேசத்தை காப்பாற்றுவான் என்று யார் மேல் நம்பிக்கை வைத்துட்டாங்க? யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். அல்லேலூயா. ஏன் அதை நடத்தினது? தேவன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன் நடத்தினார்? அவருடைய சமூகத்திலே அவர்கள் போய் விழுந்தார்கள். நம் வாழ்க்கையில் கூட நிறைய பிரச்சனைகள் வரும். அல்லேலூயா. நமக்கு ஒரே ஒரு இடம் தேவ சமூகம்தான். என்ன பிரச்சனை இருந்தாலும் அடிக்கடி அதை சொல்லுவேன். அதை விட நமக்கு தீர்வானது கோர்ட்டுன்னு கூட சொல்லலாம். நமக்கு நீதி வழங்குற கோர்ட்டுன்னா புரியும். அல்லேலூயா. ஏன்னா அதை ஏன் பயன்படுத்தினாக்கா, அவர் தான் நீதி விசாரணை செய்கிற நியாயாதிபதி அவர் தான். நீ பலிகளை செலுத்துகிற ராஜாவுக்கு முன்பாக நீ நீதியாக இருக்கிற. உனக்கு எந்த கேடு உபத்திரவங்கள் வந்தாலும் அது தேவ சமூகத்தில் கொண்டு போய் ஊற்றி விடுகிற கர்த்தர் அதை பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு தூதனை தான் அனுப்புகிறாராம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏராளமான பட்டயத்தோடும் ஈட்டியோடும் ரதங்களோடும் பராக்கிரமசாலிகளாக யூதா தேசத்தை, அந்த அசிரியா தேசத்தின் படைகள் முற்றுகை போட்டு விட்டது. ஜனங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? நடுங்கினார்கள். எசேக்கியா சொன்ன ஆலோசனை அவர்கள் கேட்டு பயத்தை எல்லாம் விலக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள்.
அல்லேலூயா. அந்த நம்பிக்கை வீண் போகவே இல்லையே, அதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய திகிலை கர்த்தர் ஒரே ஒரு தேவ தூதனை கொண்டு வாசிக்கலாம். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கர்ப்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். இன்று காண்கிற எகிப்தியரை என்றும் காண மாட்டேன். அல்லேலூயா. சொல்லுமா, உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காது. அல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நீங்கள் திகில் அடையாதீங்க. கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. நான் சொன்ன சின்ன காயத்தை சொன்னேன். சின்ன காயம் பெரிய காயங்கள் உள்ளத்தில் ஏற்படுவது போல பிற சம்பவங்கள் ஏற்படலாம். ஆனால் உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும். அல்லேலூயா. அவர் ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். அந்த தூதன் வந்தான். அசிரியா தேசத்தின் அவ்வளோ படைகளையும் அவன் துவம்சம் செய்து அந்த அசிரியா ராஜாவாகிய ரப்சாக்கே சனகரிப் அல்லேலூயா. அவன் எங்கே போகிறான்? அவன் அவங்க கோவிலுக்கு போகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் போகும்பொழுது அவன் கர்ப்ப பிறப்பான பிள்ளைகள் பொறாமையினாலே அவன் என்ன பண்ணி போடுறாங்க? வெட்டி போட்டார்கள். யாரெல்லாம் உனக்கு விரோதமாக எழும்பின ஆயுதங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லாத போயிடும். அல்லேலூயா. உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கை இந்த நாளில் என்னன்னு நம்ம யோசிக்கணும். இப்போது ராஜா எசேக்கியா, யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா தன் மக்களை காப்பாற்ற அவர்களுக்கு நல்ல செய்திகளை கொடுத்து அவர்களை தேற்றினார். அந்த செய்திகளை அந்த தேசத்தின் மக்கள் நம்பினார்கள். நம்பின அவர்களை கர்த்தர் அந்த சுற்றி இருக்கிற அந்த அசிரியா படைகளிலிருந்து கர்த்தர் விடுவித்தார். அல்லேலூயா. விடுவிக்கிறவர் நம் தேவன். அப்போ நம்ம நம்பிக்கை என்ன? இந்த காலவெளியில் புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நமக்கு அல்லேலூயா இல்லையா? நமக்கெல்லாம் இந்த நம்ம நம்பிக்கை என்ன? யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த பிரசங்க முதல் தேதி காலையில் உங்களிடத்தில் நான் கேட்கிற ஒரு கேள்வி, நம் நம்பிக்கை என்ன? அல்லேலூயா. துராலோசனை சொன்ன, நல்ல ஆலோசனை சொன்ன. துராலோசனை அசுத்தாவி, நல்ல ஆலோசனை பரிசுத்தாவி. அப்போ நம்முடைய நம்பிக்கை என்ன? சொல்லுங்க. அல்லேலூயா. இல்லையா? நம்மளாம் படிக்கிறோம்ல, வேதத்தில் படிச்சிருக்கல. ரோமர் புத்தகம் 5ஆம் அதிகாரம். மேலும் அல்லேலூயா, நமக்கு அருளப்பட்ட, உங்களுக்கு அருளப்பட்ட, ஒவ்வொருவருக்கும் அருளப்பட்ட தேவ அன்பு. அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயங்களில் தேவ அன்பு பரிசுத்த ஆவியானவரால் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்புறம் அந்த நம்பிக்கை. அல்லேலூயா. சொல்லுமா, நம்முடைய நம்பிக்கை என்ன? பிதாவாகிய தேவன் தமது அன்பை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வழியாக ஒவ்வொரு இருதயத்திலும் ஊற்றியிருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் நம்மளை பயங்காட்டுற மாதிரி பேசுவாரா? திகில் அடிக்கிற மாதிரி எதனா கற்றுக் கொடுப்பாரா? தோற்று போகிற மாதிரி எதனா ஆலோசனை கொடுப்பாரா? அப்போது என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர் நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள வேண்டாம். தேவன் தமது அன்பின் ஆவியை என் இருதயத்தில் ஊற்றியிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை என்னை ஒருபொழுதும் வெட்கப்படுத்தாது. தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், கர்த்தர் ஊழியக்காரனாக, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. உங்கள் உள்ளத்தில் தேவன் தமது அன்பின் ஆவியை கொடுத்திருக்கிறபடியால் அதை நம்புங்கள். அன்பான தேவன் தமது அன்பை
ஆவியானவரால் இருதயத்தில் வைத்திருக்கிறார். அந்த நல்ல அறிக்கைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதாக அவர் கொடுக்கிறார். நமக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பார். எப்படி எசேக்கியா நல்ல ஆலோசனை கொடுக்கிறார், ரப்சாக்கே ஆலோசனை கொடுக்கிறான். 2 ஆலோசனை வருது. அவன் கொடுக்குற ஆலோசனை, திகில் அடையுங்கள், பயம் அடையுங்கள், நீங்கள் பயந்து போங்கள், நீங்கள் தோற்று போவீர்கள். உங்கள் ராஜா சொல்கிற நல்ல ஆலோசனை கேட்காதீங்க. எசேக்கியா சொல்கிற ஆலோசனை கேட்காதீங்க, நீங்கள் தோற்று போவது உறுதின்னு சொல்லிட்டு அவன் பயங்காட்டு போயிடுறான். அவன் அசுத்த ஆவி அது. அல்லேலூயா. ஆனால் தேவ அன்பின் ஆவி உனக்குள்ளாய் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் கலங்காமல் திகையாமல் இருங்கள். அல்லேலூயா. உங்கள் நம்பிக்கை வீண் போகவே போகாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதை கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை ஆரம்பிக்கிறாரு. அங்கே தூதன் இறங்குகிறான். அந்த அசிரியா தேசத்தின் படைகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி அந்த ராஜாவையும் இல்லாமல் ஆக்கி விடுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள். அல்லேலூயா. நம்பிக்கையுள்ள ஒரு வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்யும்பொழுது அந்த நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை தேவன் கேட்டு அங்கே அவர்கள் மேல் மனம் இறங்கினவர் இன்று மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அப்போஸ்தலர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 16, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் எந்த ஆவியின் ஊற்றப்பட்டவர்கள்? நாம் எந்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறோம்? அல்லேலூயா. அப்போ அவர்களோடு இடைப்பட்ட தேவன் நம்மோடு இடைப்படாமல் இருப்பாரா? அவர்கள் கட்டி வைத்திருந்த காரியங்களை கர்த்தர் விடுவித்தார், நமக்கு சிறையிருப்பை மாற்ற மாட்டாரா? அல்லேலூயா. நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற விடுதலை இல்லாத ஒரு சூழ்நிலைகளை கர்த்தர் அந்த சிறையிருப்பை மாற்றுவார். அல்லேலூயா. எந்த காரியத்தில் ஆகிலும் நீங்கள் கட்டப்பட்டிருந்தால் இந்த மாதம் தீர்க்க தரிசனமாக கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு பேசுகிறேன். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். அல்லேலூயா. போட்டுட்டாங்க சிறையில், பவுலும் சீலாவும் போட்டுட்டாங்க. ஆனால் அங்கே துராலோசனை வந்திருக்கும். உங்கள் கால்களெல்லாம் தொழு மரத்தில் மாட்டிட்டாங்க. நீங்கள் இதோட உங்களுக்கு ராஜா உங்களுக்கு சிறை சேதம் கொடுக்க போகிறான். நீங்கள் இது மட்டும் என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா. வந்திருக்குமா? வந்திருக்காதா? நிச்சயமாக வந்திருக்கும். எப்படி அசிரியா ராஜாவுடைய ஆலோசனை யூத மக்களுக்கு வந்தது போல யூதாவின் ஜனமாகிய அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் சீலாவுக்கும் அந்த அசிரியா ராஜாவின் ஆவிகள் வந்து சொல்லியிருக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் அல்லேலூயா, தேவ ஆவியானவர் பெற்ற தேவ பிள்ளைகளாகிய அவர்கள் உடனே எழும்பினார்கள். எப்படி எழும்பினார்கள்? தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அதோடைய என்ன சூழ்நிலையா? வேதத்தில் சொல்வது அடி அடி என்று அடித்தார்களாம். வேதனையும் வலியும் உள்ள ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அவர்கள் துதிக்கவே முடியாது, பாடவே முடியாது, ஜெபிக்க முடியாது. அவர்கள் நம்பிக்கை அற்று போக முடியாத அப்படிப்பட்ட வழிகளை அவர்கள் சரீரத்தில் உள்ளத்தில் வைத்தார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தரை நம்பினார்கள். அல்லேலூயா. இதற்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த சிறையிருப்பு மாறப்போகிறது. யாரெல்லாம் நம்புறீங்க? இந்த காலவெளியில் சிறையிருப்பு மாறப்போகிறது. சிறையிருப்பை கர்த்தர் மாற்றப்போகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. அவருடைய நம்பிக்கை என்ன? இங்கேருந்து கர்த்தர்களை விடுவிப்பார். துதித்தார்கள், தேவ சமுதிரம் ஜெபித்தார்கள். நம்பிக்கை செய்ய வைத்தது. நம்பிக்கை தேவன் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை அசைய பண்ணினார். உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக எழும்புகிற அந்த காரியங்களுடைய அஸ்திபாரங்கள் தான் அசையமே தவிர நீ அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. வந்த காரியங்கள் கிடுகிடுத்துரும், அது அசைந்து போகும். கர்த்தரை ஸ்திரப்படுத்துவார். இந்த காலையில் அதான் சொல்லி அனுப்ப, நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. அவர் பயப்படவே இல்லை, திகில் அடையவே இல்லை.
ஆவியானவர் அவர்கள் மேல் பலன் கொண்டார். அன்பு பிள்ளைகளை, இந்த காலையில் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலே அசிரியா ராஜாவை போல சில காரியங்கள் நடக்கலாம். நீங்கள் பயப்படவே கூடாது, திகிலடையவே கூடாது, அதன் மேல் நம்பிக்கை வைக்காதிருங்கள். அல்லேலூயா. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்களேன். எப்படியாப்பட்ட தலைக்கு மேலே எப்படியாப்பட்ட காரியமாக இருக்கட்டும், அதை கர்த்தர் லகுவாய் ஒன்றுமில்லாமல் ஆகிடுவார். திரும்பி வரவே முடியாது. அதான் சொல்கிறாரு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை பாருங்கள். அந்த அசிரியா ராஜா அவன் எந்த அளவுக்கு அந்த தேசத்தை பயமுறுத்தினானோ அந்த மேலாக அந்த தேசத்தின் ராஜாவை தேவன் தம்முடைய ஆவியினாலே ஹல்லேலூயா அவர்களை அழித்து போட்டாராம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில் கர்த்தருடைய ஆவியான சொல்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. அங்கே சிறையிருப்பை பவுல் சீலாவின் வாழ்க்கையிலே மாற்றின தெய்வம் இன்றும் நீங்கள் நம்பிக்கையின் தேவன் மேல் உங்கள் எண்ணங்களை வையுங்கள். அல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த நாளிலே திட்டத்தமாக சொல்லுகிறேன், உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் எதையோ நினச்சிருக்கிறீங்க, ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொருத்தரும் வச்சுருக்கிறீங்க உள்ளத்தில். இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, 6ஆம் மாதத்தில் நிறைவேறும். அல்லேலூயா. அதுதான் சொல்கிறார். காலையில் உட்காந்துருக்கும்போது சொல்கிறார், 2:30 மணிக்கு உட்காந்துருக்கேன், என்னென்னமோ நான் மனசில் வச்சுருந்தேன், போய் சொல்லு, நிச்சயமாக முடியும் உண்டு, உன் நம்பிக்கை வீண் போக சொல்லுன்றார். அல்லேலூயா. சொல்லுவோமா? அல்லேலூயா. அதை சுமந்து வந்த ஒரு ஊழியக்காரனாக உங்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். நீங்கள் நம்பிக்கை பரலோகத்தின் மேலே வையுங்க. அல்லேலூயா. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான 6ஆம் மாதத்தின் முதல் தேதி அதிகாலை வேளையிலே நீர் எங்களோடு இடைப்பட உங்களுடைய ஆலோசனையாக உங்களுடைய ஊழியக்காரன் நடத்தினபடி அதை துதிக்கிறேன். நீர் எனக்கு தந்த நல்வார்த்தைகளை ஆண்டவரே சுமந்து வந்து இங்கே பிரசங்கிக்கும்படியாக ஆவியானவர் எங்கள் மத்தியில் வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை சார்ந்து உங்களுடைய சமூகத்தில் எங்கள் பிரார்த்தனை வைத்து உம்மை நம்பும் பொழுது அங்கே ஒரு அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க போகிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின்படியாக எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் வைத்த அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்துகிறோம். நீரே மையப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரம் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.